தம்பிங்களா இங்கே வாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மணி என்ன ஆகுது தெரியுமா? மணி என்ன ஆகுது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தொழுகை போகணும். தொழுகை தான் நமக்கு முக்கியம். ஆனால் தொழுகாமல் அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அண்ணன் சொல்கிறத கேட்காம நீ இவங்க வந்து இப்படி விளாண்டுக்கிட்டு இருக்கீங்களே, இது என்ன அர்த்தம்? அது தொழுகன்றது ஒரு முஸ்லீமுக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா? இறை நம்பிக்கையாளருக்கும் இறை மறுப்பாளருக்கும் ஒரு இடைப்பட்டது தான் தொழுகைன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த தொழுகை எவ்வளோ முக்கியமானது. அப்போ அந்த தொழுகையை நம்ம தொழுகலைன்னா நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாத நன்றி கெட்டவளாக ஆகிடுவோம். அல்லாஹ் இன்றைக்கி இந்த உலகத்தில் நமக்கு உடலை கொடுத்துருக்குறான், பொருளாதாரத்தை கொடுத்துருக்குறான், ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குறான், உணவை கொடுத்துருக்குறான். இதை கொடுத்த அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்தாத மனிதர்களாக இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற உயிரினங்களில் மிக கேவலமான உயிரினம் நாம தான். புரியுதா? அப்போ தொழுகை ரொம்ப முக்கியமானது. நாளை மறுமை நாளில் தொழுதுட்டு நரகத்தில் கொண்டு போய் கபரில் கொண்டு போய் வச்சதுக்கப்புறம் தொழுதா மட்டும்தான் அந்த கபரில் 3 கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியும். தெரியுமா? அப்போ நாம் என்ன பண்ணணும்? தொழுகணும். அப்போ அண்ணன் தொழுகைக்கு அழைக்கும் போது அண்ணே தொழுகை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் போகணும். அந்த சந்தோஷத்தோடு அல்லாஹ் தொழுகிறன்ற எண்ணத்தோடு போனாதான் அந்த தொழுகையுடைய மகத்துவமும் அந்த அல்லாஹுடைய பற்றும் நமக்கு கிடைக்கும். இப்போ அல்லாஹோடு நெருங்கக்கூடிய நெருக்கமும் கிடைக்கும். அல்லாஹ்ட்ட தொழுகிற என்பது வெறுமனே சடங்கு சம்பிரதாயம் இல்லை. அல்லாஹ்விடம் நாம் பேச போகிறோம். என்னுடைய தேவையை உங்களுடைய தேவையை அல்லாஹ்ட்ட சொல்ல போகிறோம். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ் தொழுவுறீங்களா? ஓகேங்களா? இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாம் தொழுவோமா? வாங்க பள்ளிக்கு போவோம். வாங்க. ஓகே போகலாமா? ஓகே.